தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆஜி கிடைக்க வேணும் எனக்கு போய் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு போராடு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு போடு ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு பரவாயில்ல போதும் போதும் நீங்க வாட்டுக்கு பண்ணுங்க போ நீங்க என்ன பண்ணாலும் மேலே போடாத காசை வாங்காம போக மாட்டேன் அது தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயா உத்தரவு மேலப்படார் பூராமே சிசிடிவி கேமரா இருக்குது யாரும் ஒன்றுக்கு இருக்கும்போது கூட பார்த்துரு அதனால் ஒரே ஒரு விஷயம் எங்கள் ஐயா சொல்லுவார் கோடாங்கி மேலப்படாவில் இருக்க ஐயன் பொல்லாப்பைய தெய்வம்டா ஆமாம் அப்படி ஒரு சாமி திருத்தலத்தில் உங்கள் எல்லாரும் காலத்தை கூட தொட்டு கும்பிட்றேன் கோயில் விஷயத்தில் சண்டை விடாது அப்போ நல்லா இருப்பிய இன்னைக்கு இவ்வளோ கூட்டமெல்லாம் உங்கள் ஊருக்கு வந்திருக்காது இது வரைக்கும் பூரா என் அன்புக்காக வந்த கூட்டம் வெளியூர் கூட்டம் தான் என் உறவுகளை என்னைக்கு எம்கேஆர் ஏமாற்ற மாட்டேன் அப்படித்தான் ஒரு ஊரில் அடித்து ரத்தமாக பாஞ்சாங்க நான் விடலையே கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மான்ட்டேன் அதில் ஒரு ஆள் சொன்னேன் அதில் எம்கேஆர் தால் டியூட்டியில் கரெக்டாக இருக்காண்டா வையக்கோ அன்னை தந்தை தான் வணங்கி அருமைச்சபையோர் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மேலப்புடாவரு புலக்கட்டப்பட்டி அருமைச்சபையோர் வணங்கி வெளியூர்ல இருந்து வந்திருக்க என் உறவுகள் அருமை நல்ல சபை வணங்கி மேலப்புடாவர் கிராமத்திலே என் கட்டழகி வெள்ளாரப்பன் முத்தையா ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அபோய் அனிதத்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி மேலப்புடார் கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு முத்தையா ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அபோய் எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ அருவாக்கு சொல்லி வச்சாட்டா ஐயனாரு ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா முத்தையா ஐயனாரு ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி நமக்கு மேலப்புடாவரு கிராமமடி குங்கும பொட்டழகி எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ அலுயர விச்சருவா அலுயர விச்சருவா
ஒரு செல்போனை காணோம், செல்போனை காணோம். அண்ணன் கொஞ்சம் நேரத்தில் தாயலி என்னென்னத்தை காணாமல் வரப்போறியோ. ஐஃபோனு, என் தம்பி பிரபாகரன் ஆப்பிள் செல்லு. சண்டை ஓடுறதுக்கு வரலடா, கலாமக்க தாண்டா வர்றாங்க. நாளை பொண்ணெலாம் செல்லை வந்து கம்மாக்கரில் புதைச்சி வச்சு சண்டை ஓடுறான். தம்பி செல்ஃபோனு, ஐயனார் ஆலயத்துக்கு முன்னாடி களவு போன எல்லா பொருளும் வந்துடும்டா, போடா மறுபடியும் போய் குறைய பாஞ்சிட்டு வாடா. என்னப்பா சாமிக்கு வந்த சோதனையா கலிச்சேரிக்காரனுக்கு வந்த சோதனையாடா? ஐயனார் லேசா நினைக்காதீங்க, விட மாட்டேன்ல. அலு எரவிச்சருவா 18ஆம் படியாடா, அசையாதுடா இந்நாட்டு புடியருவா. கருப்பு அலு எரவிச்சருவா ஈநாட்டு அசையாத புடியருவா, அசையாத புடியருவா. கெட்டவரம் தந்துருமா ஏசாமி, கெட்டவரம் தந்துருமா ஏசாமி. அந்த 18 படியாந்தாண்டா எனக்கு குலசாமி. ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. ஒரு 2 ரச்சி உள்ள மேல புடாவரி குளக்கட்ட வட்டி கிராமம் ஐயனாரு கோவில கும்பிட. ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு, ஊரு திரண்டிருச்சு. ஒரு 2 ரச்சி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு 2 ரச்சி மாமா, நாடு திரண்டிருச்சு மாமா, நாடு 2 ரச்சி மாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழல மாமா, பள்ளி திருமணா நாடகத்தை பார்க்கத்தானே எழல மாமா. உண்மையிலே மை செட்டு அருமை அருமை. ஒரே போஸ்ட் மரத்தில் 7 உலா கட்டினது எங்கள் மாமே மானாமதுரை அம்பரசந்தேன். வாழ்த்துக்கள் மாமா. பாட்டு எப்படி போட்டி? ரொம்ப சித்திரவதையாக இருந்திருக்குமே. ஆளுக்கு ஒரு பாட்டு கேட்டிருப்பேன் சின்ன பையன்லாம். ஆளுமா டோலுமா கேட்டிருப்பேன் இளவட்டான். வயசான ஆளுகள்லாம் மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏறு பிடிச்சி பாட்டு போடணும். சித்திரவதையாக இருந்தால் உங்கள் சொந்த பாட்டை போட்டுருங்க. அருமையான மை செட் அன்பரசன். ஒளி நிலையத்தாளருக்கும் பணியக்கூடிய அனைத்து அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக வடக்கு சந்தனூர் சமயமுத்து மகன் மாரி கேகே பில்டிங் கான்ட்ராக்ட் சார்பாக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய வடக்கு சந்தனூர் சமயமுத்து மகன் மாரி கேகே பில்டிங் கான்ட்ராக்ட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த என் தமிழ் உறவுகள் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீனா வீட்டுக்கு போகிறது நல்லது. என்ன எத்த ஆனால் இங்கே நாடகம் பார்க்க சில பேர் வந்த என்னத்தை நாடகம் பார்க்க வந்திருக்க மாட்டேன். உன்னை கூட்டு வந்தான் இங்கே வரு பைக்கில். அவனை நோட் பண்ணிக்கிட்டே ஒரு உறுப்பு உட்காந்துருப்பேன். அவன் ஒன்றுக்கு இருக்க போனால் இவன் பின்னாடியே போவேன். அப்படியே நலுக்கு போடாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம தெருவில் திரும்பணும். நேற்று அப்படித்தான் நம்ம சிவகங்கை மானாவடியில் விட்டுட்டு போயிட்டாங்க. விடிய விடிய உதஞ்சிக்கிட்டே கிடந்தேன். அன்பு தாய்மார்கள், நான் விளையாண்டு நான் படித்து இருந்த அந்த மேலப்புடாறு கிராமம் மறக்க முடியாது. இந்த மண்ணில் நான் விளையாடாத இடமே இல்லை. இன்றைக்கி என் மருமகள்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க மேலப்புடாவூரில். என்ன இந்த ஸ்கூலில் தான் நீ பிஏ படிச்சியானே? செரு பிஞ்சு முண்டை 5வது தாண்டா. மேலப்புடார் பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது ரவின்னு ஒரு வாத்தியார் இருந்தார். வீட்டுக்காரம்மா இட்லிக்கு பொடி வைக்காட்டில் நேற்று தூக்கி போட்டு அடிப்பேன். அந்த ஆள் இருக்காப்லையா? இப்போ இருந்தால் ஆள் வச்சு காலி பண்ணி விட்டுருவேன். சித்திரவதை மல்லலுக்கெல்லாம் போனோம்னா அவங்க தாறு கம்பு உலக்க. இப்போ யாரையும் அடிக்க முடியாது. உலக்கையிலெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். இப்போ யாராவது மேலப்புடார் பள்ளிக்கூடத்தில் ஒரு பயலை அடிக்க சொல்லு, அவங்க அப்பன் அத்தான் போட்டு ஊரே 2 அருவாக்கம் போட்டு நிற்பேன். வாத்தியார் அப்படியே கருவில் விழுந்து டிஃபன் பாக்ஸரை ஓடி. இப்போ யாரா அடிக்கிறா? அடியாத பிள்ளை படியாது. இந்த புண்ணிய பூமியிலே நான் படித்தேன். இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன். மறக்க முடியாது மேலப்புடாவர். அப்போல்லாம் எங்கள் ஐயா இங்கே கூட்டு வருவார். இந்த ஐயனார் கோயில் இங்கே வளரிலாம் அறிவாகலப்பா, அது அங்கிட்டு உள்ள சாமி. இதெல்லாம் வந்து நம்ம விளையாண்ட ஊர், சாமி கும்பிட்ட ஊர், பெல்லாப்பய தெய்வம் அந்த ஏரியாவில். அப்படிலாம் இருந்து இந்த உலகத்தில் ஒரு நாடக நடிகன் ஆகியிருக்கேன்னா எல்லாரும் படிங்க. படிப்பு அவசியம். மல்லலுக்கு போயிட்டு அதோட பாதியில் நின்றவன் சர்டிஃபிகேட்டில் எழுதி விட்டாங்க. 6ல் பாதியில் நின்றவன்.
ஆனால் இந்த நாடக நடிகர்கிட்ட பூரா பிஏன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதை இன்னும் நம்புறேன். மருதமணி உள்ள சுருண்டு வரதுக்கிறேங்க. அவன் சொல்றேன், நீ காலேஜ் படித்தது இந்த ஊர் தானே, இன்னைக்கு வாடி கண்டாரலேன்ட்டியா. மேலப்புடாவர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத முத்தையாவையா. முத்தையா ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. ஐயனாரு மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா. மேலப்புடாவர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா மல்லரப்ப முத்தையாதான் ஐயா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. மக்களை எல்லாம் நூறாண்டு காக்கிறார் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா. 18 படிகரப்பா 18ஆம் படியா. மேலப்புடாறு கிராமத்துக்கு 18 படி கருப்பு ஐயனார பார்க்கத்தானே வந்துட்டான் ஐயா. மேலப்புடாவர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. முத்தையா ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. உடமரம் தாம்படுக்க கலிசரி காளிமுனி மேலப்புடாரு வந்துட்டான் ஐயா. மேலப்புடாவர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. வாங்க மாமா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. வள்ளலப்பன் முத்தையா ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. கைதட்டல அந்த பொம்பளையா எல்லாம் எதுக்கு வந்து 100 நாள் வேலைக்கா கைதட்டுங்கள். என்ன எதாச்சும் வீட்டில் போய் சம்பளங்க போய் படு. நாகராஜ் என்னடா பஞ்சாயத்து? அந்த போனா காணாட்டா செல்லுகளில் போய் வேற போன் வாங்க சொல்கிறேன். போனா காணாமன்னா அவன் சண்டை ஓடும் போதே அவனுக்கு தெரியணும். திமுன்னு போய் எங்கிட்ட விழுந்தேன். தயவு செய்து அந்த ஃபோனு 1.5 லட்சம் இருக்குமா, அந்த ஃபோனை கூட வச்சுட்டு அவன் சிம்மா கொடுங்க. நாளைக்கு மானாமலை போய் வேற ஃபோனை வாங்கி கேட்டோம். இன்னும் போனா காணா, பிள்ளையா காணா, பொண்டாட்டியா காணா. இது என்ன நாடகமா, போலீஸ் ஸ்டேஷனா, போலீஸ் ப்ரோ? ஐயோ பூரா பேருமே குருகுச்சிக்கு போயிட்டாங்களே. ஐயா மானாமரில் பற்றி ஜிப்கார்டு போலீஸ் பூரா ஐயா மானாமரத்தை அந்த பேக்கரில் ரீச் ஆகிட்டாங்க. ஆமாண்ணே, ஒரு 20 போலீஸ் இருக்கேன். நான் கேட்டேன், நேரம் மேலாப்படாத தானே வர்றியா? எங்கே நாங்கள் பாதுகாப்புக்கு போகிறோம் அங்கிட்டு. அப்புறம் எத்தனை பேர் வர்றா? ஒரு ஆள் தான் வர்றாரு. அந்த ஒரு ஆள் வந்து இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவா கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நம்ம ஊர் மேலப்படாவூர் அப்படின்னு சொன்னால் உலகம் பூரா தெரியுது. காரணம் இங்கே உள்ள முன்னோர்கள் பாட்டேன் போட்டேன் காலத்தில் கட்டி காத்தா சாமியெல்லாம் இன்றைக்கி நோகாமல் கும்பிட்றீங்க எல்லாரும். சாமியில் என்ன சண்டை போடுற? சாமி எல்லாமே பொதுவானதேன். ஓ வீட்டு சடங்கில் வந்து குடல் கூட்டு வைக்கலைன்னா அவனை விழுந்துக்கிட்டு விதற கடி. சாமியில் என்ன மாதிரி சண்டை போடுறிய? உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இது எல்லாமே என்னுடைய மண், எனக்கு உரிமை இருக்குது. சரிதானே? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன் சாமி பாட்டை படிக்கிறேன்? ஐயனார் அருளோடு இருக்கிற பெரியவங்க பாமர மக்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழணும். நீங்கள் செல்வம் செழிப்போடு இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வராது. என் மையன் அங்கேயே நிற்கிறீ என்னடா, அங்கிட்டு போடா, தள்ளி விட்டு போ. நீங்கள் எங்கே போங்க மாமா, உட்காருங்க அந்த 2ஆம் நம்பர் ரூமில் படுங்க. என்னாச்சு? வேணாம்ட்டால் நடங்க. தொண்டையூர் விக்னேஷ் கண்ணதாசன் என் அன்பு தம்பி வந்துட்டாங்களா? நன்றி நன்றி. எவ்வளவு?
300 அனுப்பத்தே அங்கேருந்து வந்தானே தொண்டையூர்லேருந்து 300 கொடுத்த விக்கி கனராஜன் நன்றி. இங்கே எப்பா கீழே பசல போலீஸ் டிபார்ட்மெண்ட் 10 ரூபா தரல, எங்கே உட்காந்துருக்கேன் பாரு காப்பு கட்டிக்கிட்டு. காடமங்கலம் முறியன் பாவம், அவன் பாவம் நேற்று கூட தூங்கலை, அவனை கீழே வச்சுட்டு நோகாமல் ஏறி உட்காந்துருக்கேன். என்னாச்சு வாங்க மங்களே. இப்போ நான் சொல்கிறேன் உண்மையிலேயே ஒரு ஆலயத்துக்கு அரும்பாடுபட்டு இந்த ஆலயத்தை உருவாக்க காரணமாக இருந்த அவங்க முன்னோராக இருந்தாலும் ஒரு வாரிசலாக இருந்தாலும் மறந்து விடக்கூடாது. மதிப்புக்குரிய வக்கீல் ஐயா மேடைக்கு வாங்க. அப்படி சொல்லாதீங்க, கிராமத்தில் சார்பான்னு சொல்லுங்க. சரி, கிராமத்து சார்பாக உங்களுக்கு சால்வ் அணிக்கிறேன். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நீங்கள் எப்படி வாங்கல? இப்போ நீங்கள் எனக்கு போட்டியே கிராம சார்பா, நான் உங்களுக்கு போடுறேன். உங்கள் போட்டே வேண்டாம். நான் ஆன்மீகவாதி, தெரியாமல் தெரியும். எனக்கு ஊருக்கு செய்ய வேண்டிய சேவையில் இன்னும் தொடர்ந்து செய்யுங்க. நான் மட்டும் பண்ணல, என் கிராமத்தார்கள் சார்பாக நல்லபடியாக செஞ்சுட்டு இன்னும் உருவாக்குவேன். எனக்கு பல இன்னல்கள் வந்தாலும் உருவாக்குவேன். என்ன வேணா உருவாக்கு, அந்த மட்டும் எனக்கு நன்றி. சீமக்கரில் 10 ஏக்கர் உருவாக்க வெட்டி தாலி மூட்டை போட்டு பொழைச்சுக்க. என்ன ஆமாப்பா, துண்டை நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. இங்கே 6 மணிக்கு தூருங்க அன்பு தம்பி, புதுக்கோட்டை பரதேசி பையன் மகன். பெட்டிக்கார மாதிரியா இருக்கேன், மானாமதுரை பச்சா பிளாச்சோலை வைக்கிற மாதிரி என் நேரத்தில் உட்காந்து இங்கே தத்தினை பிடிச்சி நக்கிட்டு போயிடுச்சு. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மேலப்படார் குளக்கரப்பட்டி கிராமத்தார் சார்பாக இங்கே மிருதங்கத்தூருக்கு அன்பு தம்பி அனந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையாள மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு மேலப்படாவர் மற்றும் குளக்கரப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி இங்கே கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்டன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிற மேலப்படார் குளக்கட்டப்பட்டி கிராமத்தார்கள். இங்கே தாளமித்து கொண்டிருக்க அன்பு பெருங்கொண்ட ஒரு பூசாரி, பூவரச குடியில் இருக்கக்கூடிய கரிப்பேன் காளியாத்தா சோனா நொண்டிமணி அத்தனை கோயிலுக்கும் பூஜாரி இந்த ஆளுதான். ஆனால் கவுச்சி இல்லாமல் சலுப்பட மாட்டேன். சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, இன்னைக்கு நாடக கலையில் ஒரு நடிகன் பெரிய ஆள் ஆனோம்னா அன்றைய காலத்தில் 10 ஊருக்கார போய் சொன்னாத்தேன் இந்த மாதிரி கலிச்சேரி பப்புன்னு இருக்கேன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் அவன் நல்லா நடிக்கிறான்னு சொன்னாத்தேன் தெரியும். இன்னைக்கு வந்திருக்கின்ற நாடக கலைஞரை பூரா உலக தமிழனுக்கு பூரா கைபேசியில் அறிமுகம் செய்த அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறது. மேலப்படார் குளக்கட்டப்பட்டி கிராமத்தார் சார்பாக துண்டு கிடைக்காம நாட்டில் திடுறாங்க. வாடா யாரா ஒரு ஆள் வாடா. டேய் அவன் வேணாம்டா, அவனுக்கு ரெட்டை தொண்டு மூட்டி தான் குளிக்கணும். டேய் சின்னால வாங்கடா, சுத்தூதி பையில வேணா ஒருத்தன் வாடா. எப்படி வரையான் பாருதால விறகு கட்ட உடைக்கிற மாதிரி. இவன் கவர்மெண்ட் சாப்பாக்க, கவர்மெண்ட் சாப்பிடா. ஆமா கவர்மெண்ட் சாப்பு. என்ன வேலை பார்க்குறேன்னே தெரியல. கவர்மெண்ட்ல என்ன வேலை ஆக்குறேன் என்னப்பா? காடமங்கலம் முறியல சின்ன மாமையன் மருகன் போட்டு விடுப்பா, அவங்க ஓட்ட ஐடியா கொடுப்பாங்க. ஏதோ வந்துட்டு என் தூக்க வரிசையில் போட்டு விடு. அடுத்து யாரு? ஆனா மைசெட் என் அன்பு மாமா சின்ன பிள்ளையிலேருந்து என்னை தெரியும், நான் மறக்க முடியாது. எத்தனையோ மைசெட்டுக்காரங்களை நான் சந்திச்சாலும் அத்தனை உறவுகள் தான். இந்த பகுதியில் ஒரு செல்ல பிள்ளை திறமையான மைசெட்னா மானாமதுரை மண்ணுக்கு இங்கே மட்டும் கிடையாது, அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பரசன் மேலப்படா ஒரு குளக்கட்டப்பட்டி. இந்த 2 ஊர் மக்களும் அன்பாக ஒன்று சேர்ந்து இந்த ஐயனை வழிபட்டு கும்பாஜி நடத்தி அதற்கு பெரும் ஒத்துழைப்பாக இருந்த சுற்றுவட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றிகளும் வணக்கங்கள். ரூம்பாய் இதை கட்டி குளிக்க முடியாது, இந்த துண்டு கண்ணியா தெரியும்டா. என்ன வேணாம்ட்டாங்களா? இந்த கோவில் உருவாக்கிய காலம் முதல் இன்று வரை நான் மிக வேதனையை சிந்திக்கிறேன். என் மனம் பண்புற்றிருக்கு. அதை மீறி கோயிலை உருவாக்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை, என்னை அசிங்கப்படுத்தினாலும் என் சொந்தக்கார உறவுதான். இருந்தாலும் இந்த பப்புன்னு விஷயத்தில் எனக்கு நான் நாடகமெல்லாம் அதையும் பார்க்குறதில்ல. அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறா கேள்விப்பட்டேன். 2வது இந்த ஏற்கனவே போட்ட நாடகத்தில் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது, இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எனக்கு தெரியல, அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்தா தான் எனக்கு தெரியும், இனிமேல் தான் தெரியும். அது இவருக்குள்ள ஒரு மகிமை. அந்த மகிமையை எவ்வளோ தூரக்கு உங்களுக்கு உருவாக்க முடியுமோ உருவாக்கி வருடம் நீங்களே வர்றது மாதிரி உங்களை தக்க வச்சுக்கின்ற கூறி கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்வேன். மாமா இதை ஒட்டி விடுங்க மாமா.
போடும் முதற்கொண்டு இங்கே ஒட்டாத்தே இருக்கு. இனிமேல் யாரும் கோயில் இதை பேச வேணாம். என் மயெல்லாம் வந்திருக்கேன். மானா மதுரை அண்ணாச்சல பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவில் டயரை காணாமடா. என்னண்ணே டயரை காணாமா? கிளப்புதுடா. பேர் என்னடா? ஆட்டோ ஸ்டாண்ட். அன்பு உறவுகள் சார்பாக ஏன்னா இது என்ன கணக்கு? 150 ரூபா கோட்டரை போட்டியா? 350 ரூபா கொடுத்துருக்கேன். வா 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 போ போ போ. தயவு செய்து இந்த சைடில் நிற்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியெல்லாம் இறக்க போகிறேன். இங்கிட்டு போயிருங்க. என்னடா அதில் வர? இவன் என் கூட படித்தவன். கொதக்கு நான் அடிப்பேன். சுரேஷ் ராஜேஷ் சாரா? சுரேஷ் நன்கரை கொடுக்குற ஆளுங்க கமிட்டியில் கொடுங்க. அடே 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கா, கதவு போடணும்டா. இல்லைன்னா மேலே போடாது கதவை பூரா கழட்டி ஏத்திரியா டாட்டாஜியில் போடா. அப்பேந்தே அவனை போட்டு வத்துன்னு அடிச்சுட்டு ஓட வேண்டாம் முருகா. கொட்டி வச்சுட்டு ஓடினே அப்பாவை கொட்டு வந்துடுவேன். இந்த வந்துட்டாப்புல கேபிள் டிவி. தயவு செய்து அமைதியாக இருங்க. ஆனால் எக்கடு கட்ட ஆம்பளை பாஞ்சாலும் பொம்பளை உணர்ச்சியாக நாடகம் பார்த்துருவேன். அதுக்கு பூரா பாருவே. நீ விரிச்ச வாயெல்லாம் வேற வேற பொம்பளை தானே உட்காந்துருக்க. விரிச்ச பொம்பளைக்கு இடம் இல்லாமல் கடைசி அப்படி கிடப்ப. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் மேலப்புடாவில் 2000 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். மானாமதுல ஓட்டு கம்பெனி கிட்ட நல்ல இடம் ரேட்டு போதுன்னு 10 ஏக்கர் வாங்கி போட்டு இருந்தேன். சண்டை ஓடும் போது ஐபோனை தொலைச்சிருந்தேன். 10 வட்டிக்கு மானாமதுரையில் 1 கோடியை வட்டிக்கு விட்டிருந்தேன். சாயந்தரமும் காலையிலையும் கூட்டு சேர்ந்து பலவேத்தோட தண்ணி அடிச்சிருந்தேன். சொத்துருக்கு நகருக்கு வேற என்ன வேணும்னு சிவகங்கையில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனை மல்லல் ராசசேகர் மகேஸ்வரி சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 3001. நன்றி நன்றி. பாட்டு முடிஞ்சோன்னா வாடா ராஜேஷ் தானே சின்ன வயசுல உன்னை அரைஞ்சேன். சன்னதி புதுக்கோளம் காளி முனிய பூசாரி கே பிச்சை ஏலம்மாள் குடும்பத்தார் சார்பாக 501. நன்றி. எதுல விட்டேன்? வாயில. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா மானாமதுரை டாஸ்மார்க் கடைய தேடி மண்டியில் அலைஞ்சுதான் எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். குண்டாட்டி 100 காசை வச்சு கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். குண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாய் தப்பேன் சொந்த வந்த எதுவுமே வேணாமுன்னு வெறும் சரக்கு கப்பு சைடிஸ் மட்டும் இருந்தா போதும் ஒன்று வாழ்க்கையை திசரன் பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு பார்வை எப்போ மங்குது. ஆடு
வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். கணித்து அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, கணித்து அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா, இருக்க இருக்க கொள்ளுதடா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, பிறகு வித்த காசுல தான் கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு, விறகு வெற்ற காசுல தான் கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன், வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நானும் ஒரு காலத்துல பெரிய குடியாரந்தேன், இன்னைக்கு 5-6 வருஷம் ஆச்சு. விட்டதுனால தான் ஏலவாளையை வாழ வைக்க முடிஞ்சு, ஒரு அன்பாளையம் கட்டி இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் என்னால காப்பாற்ற முடிஞ்சு. அதனால குடிக்கிற ஆளுக்கு பூரா ஒன்று சொல்றேன், நீங்க குடிச்சு விட்டு முண்டமா போனா கூட உனக்கு சட்டி மாதிரியே தெரியும், டேமட்னு சொல்ற வெட்டிக்கார அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். இது பொம்பளை ஆளுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும், குடிக்காத ஆம்பளை ஆளுக்கு பூரா அந்த பாட்டு பிடிக்கும். தண்ணி அடிச்சிருந்த ஆளு மட்டும் என்னையே சொல்லுவாங்க, இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுனே. மானா முதல்ல அடிச்ச கட்டிங்க இறக்கி விட்டேன், அந்த கலிச்சேரிக்காரன் என்னை ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. கிருனே இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் நினச்சிட்டு தான் வந்திருப்பியா. கைதட்டலாம், நல்ல சாங்கு தான். உண்மையிலே என் நண்பன் நாகராஜ் கிளாஸ் மட்டும்தான், அவன் ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் வதக்கு வதக்குன்னு ஊரில் பேச்சு வாங்கிட்டு கோமாளியாக இருக்கேன். நல்ல காசு ஏண்டா. எந்த ஸ்கூல்ல ப்ரொஃபஸரா இருக்காரு? எந்த ஸ்கூல்ல? பொன்னமராத டீ கடையில் இருக்கேன். எங்கடா முத்துக்குமார் எங்கடா? அங்கிட்டு இருக்கானே. அவனும் மச்சக்காலையும் அடிச்சு பாய் வாங்கிடான். அந்த காலம் இழுத்துக்கிட்டே வத்துன்னு எத்திட்டு ஓடிடுவேன். சீமக்கரில் போய் மாட்டிக்கிடுவேன். உண்மையிலே அந்த காலம்லாம் இனிமேல் திரும்பி வராது. அப்போ திரைப்படம் டிவி எல்லாமே நாங்கள் பார்க்க கலிசையிலேருந்து மேலப்படார் வருவோம். ரஜினிகாந்த் பிறந்த நாளைக்கு படம் ஓட்டணும்னு எங்கள் ஐயாவை கூட்டிகிட்டு வர்றேன், டிவி புகஞ்சிருச்சு. திருப்பி எங்கள் ஐயாவை விடவே இல்லை, ஐயா ஒக்குட்டுருவாங்கய்யா ஒட்டுருவாருன்னு பார்த்தா 4-5 மணி ஆயிடுச்சு. மூட்டைங்க வேகுதுறான்னு வாடா போக முடியான்ட்டு அப்படியெல்லாம் பார்த்த காலம். இந்த கிளம்பிட்டேன் இல்லை, இந்நேரத்தில் போன் வருதுன்னா பொட்டை வரைக்கும் போய் என்ன போகணும். பெரிய தாயில் அயல்நாட்டு அதிபர் 3 கப்பலில் தங்க ஏற்றி விட்டார், சரிஞ்சிருச்சு. காலையில் கட்டியும் திரும்ப போக முட்டாங்க, போக முட்டேன். 30 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் கட்டவே வெக்கமயிரில். ஏய், நைட்டு 9 மணிக்குள்ள ஃபோன் வந்துச்சுன்னா பொண்டாட்டியாக இருக்கும், 10 மணிக்கு மேலே ஃபோன் வந்துச்சுன்னா அவங்களை கீப்பாத்தியாக இருக்கும். ஏத்தா இங்கே உட்காந்துருக்கீல்ல, என்னை பார்த்தா ஆத்தாக்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை ஃபோன் அடிப்பார்? ஒரு தடவை தான். மானாமரில் வேலை முடிஞ்சோன்னா, ஏமா எதுவும் ஜாமான் வாங்கணுமா? அதுக்கு சொல்லும், கடுகு இல்லைங்க, கோல்டு வினர் இல்லை, வரும்போது உருளைக்கிழங்கு ஒரு காக்குளம், மானாமதுரை தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சுன்னா, ஏய் என்னம்மா
வேலையாக இருக்கேன் வை. இதுவே அவன் வச்சிருக்காள் போன் அடிச்சுன்னு வைவேன், பயங்கரமாக பேசுவேன். என்னடா வேணும்? அரிசி இல்லைங்க, விடுற நாளைக்கு ஒரு லோடு ஏற்றிடுறேன். செல்லு ரீசார்ஜ் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஏற்றிவிடுறேன். எங்க ஜாக்கெட்டு லூஸாக இருக்குது, மொத்த கடையும் இங்கே நடத்திடுறேன். வைடா செருப்பிட்ட உடனே அடிப்போம்னு அந்த பிள்ளை சொல்லுவேன். உடனே சொல்லுவேன், நானே அடிச்சுக்கிறேன்டா. ஏன் உலகம் அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறணும், ஆம்பளை 1008 தப்பு பண்ணலாம், நம்ம 1008 காலித்தனமாக தெரியலாம். ஆனால் வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் நம்மளையும் உழைச்ச காசையும் சிக்கனமாக வச்சு உலகத்தில் பிழைக்க தெரிந்த ஒரே ஜீவன்னா தாய்மார்கள் தான். இப்போ எல்லாத்துக்கும் இங்கே 100 நாள் வேலையெல்லாம் இருக்காங்க. அப்போ 100 நாள் வேலைன்னா இவங்க சீமா மகை யாரும் போகிறதில்ல. கிளருக்கு அங்கே ஒரு அம்மா போட்டிருப்பாங்க டேப்பில் அளக்க, அதுக்கிட்ட சொல்லி விட்டுறேன், இன்னைக்கு ரேஷன் அரிசி போடுறாங்க, நான் வர முடியாது, சடங்குக்கு சிவசங்க போகிறேன், என் அட்டையும் பதிஞ்சிருக்கேன்னு. ஆனால் இப்போ தப்பிக்க முடியாது, பெண்டை கலட்டுறாங்களாம். பெண்டை கலட்டி கடப்பாறையெல்லாம் முறியுதான். என்னன்னு சொல்றிய? அதில் சில ஒம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து கவர்மெண்ட்டே மண்ணை வாரி தூத்துது. அவ்வளோ ஆடு ஒர்க்கா? ஆடு ஒர்க்கு மைத்தை பிடுங்குதுங்க. இதை பூராமே சோத்து பனையை தூக்கிட்டு போகிறதுக்கடா. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் சிப்பிங்கரை விளையாண்டுருக்கு, நைட்டியை போட்டுக்கிட்டு 2 வயலில் கம்மாய்க்கு கரையில் போனவங்க செம்ம புகரான்னு இருக்காங்க, போய் திருப்பி இருக்காங்க கிளவி, அதுக்கு நைட்டியை போட்டு சிப்பிங்கரை. இருந்தாலும் நேரம் ஆகி போச்சு. உங்கள் பஞ்சாயத்தில் என் பஞ்சாயத்தை விட்டுருவேன். கருப்பனை கொண்டு வந்து மேலப்படாத கிராமத்தில் நிப்பாட்டி விட்டு பிறகு நோட்டீஸை படிப்போம். சாமி ஆடி உண்மையான சாமி ஆடினா அவன் லண்டனில் டீ குடிச்சிருந்தா கூட கிளாஸை உடச்சி விட்டு ஆடி வந்துடுவேன். அதே மாதிரி உண்மையான சாமி மேலப்படாத கிராமத்துலேயும் இந்த கொலக்கட்டுப்பட்டி மக்கள் நடத்துகிற சாமி இருக்குது. அதே மாதிரி ஆம்பளைகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன், நல்ல பக்தியோடு ஆடுற ஆள் மட்டும் ஆடு. இந்த கட்டிங்கை போட்டுக்கிட்டு முசு முசுன்னா கம்பு கூட்ட அத்தையே வருவேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை ஆடுனா எந்த பயிலும் போய் பிடிக்காது. என்கிட்டா ஆடுதுன்னு துமுன்னு போறான் கட்டலாம் மீன் ஏழை வர்ற மாதிரி. அன்னைக்கு ஒரு ஊர் நாட்டாமையை கூப்பிட்டேன், நாட்டாமையா பயில ஊர் அந்த ஒத்த பிள்ளையை போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க சாமி ஆடும் போதுண்டே, அந்த ஆளு தான் கையை பிடிச்சி நிற்கிறாரு. என்னன்னே சொல்றிய? மைத்தை புடுங்க சொல்றேன், மூடுறா. ஹலோ ஹலோ, வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி அட ஆறாம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய மலையாள ஜிமடா. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசா குருடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குனே, இது மலையாள நாட்டுக்கு மொத்தமாக அழைத்து சென்று இதை வளர்த்து அரசனா மகுடம் சுற்றா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க, அங்கே முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழி பறந்த மலையாள சீம மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலடா, அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு 60 பிள்ளையும் ஊட்டி மலையாள நாட்டு மக்க வளர்த்து வரும் காலம். இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழி பறந்த மலையாள சீமை அங்கே கடும் பஞ்சாடையுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டி நிலவாடுதுடா. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன, எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து
மலையாள நாட்டுல மண்டும் குறி மாத்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சுன அங்கே பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே அட இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கூட அங்கே கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அவை எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையா ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாதுடா. இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா கருப்பு நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளப்ப மறுக்குது, அங்கே கிளப்ப முடியல, அங்கே அனல் காத்து வீசுதுடா. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட்டை விட்டு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு என்னைய இருக்க விடல. நான் மலட்டாட்டு தண்ணியில வாரேன், நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் நான் உட்கார. அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்கின கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா கருப்பு என் 18 படி கருப்பை வணங்கி இந்த மேலப்புடாறு கிராமத்தில் இருக்கக்கூடிய என் பொல்லாத முத்தையா ஐயனார வணங்கி கொஞ்ச நேரம் வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப இதுவரைக்கும் நாட்டுல வீண் போனதில்ல. நீ காத்தது காத்த, நீ கடைசி வர காத்தரலன்னு என் ஜாமி இறங்கி வாடா. என்ன கடத்திலும் புனலான மதிப்பு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்புடார் கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளாரப்பன் என்ற முத்தையா ஐயனார் அஷ்டபந்த மகா கும்பாசிவலாயை முன்னிட்டு இன்றைய தினம் மேலப்படாவூர் குளக்கட்டப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டு நடத்தி வரக்கூடிய அன்பு உறவுகள் மத்தியிலேயும் பக்கத்து ஊர்லேருந்து வருகிறந்த என் உறவுகள் அன்போடு ஆசியோடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கோயிலினும் அனுமதமாக பாடக்கூடிய கோயிலவாணி எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருக்கலாம். வள்ளி என்றால் பொருத்தம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் நடனம் ஆட வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குரலில் குரலை உரையில்லை, உடம்பிலேயும் குறையில்லை, வேஷத்திலையும் குறையில்லை, நடிப்பிலையும் குறையில்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுறு இல்லை. என்னன்னு மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வனமாக பாடக்கூடிய அவன் தேய்க்காத கிருமியே கிடையாது. என்னன்னு பிடிச்சி போன வாரம் ஒருத்தன் பேச்சை கேட்டு அரளி வரையை அதைச்சி மண்டையில் தேய்ச்சிருக்கேன். புண்ணு வந்து இப்போ புதுக்கு மருந்துக்கு பதிலாக ஆசிட்டை ஊற்றி சித்திரவதை வளர்த்தேன், எப்படியாவது முளைச்சிருமுன்னு நேற்றுலாம் போய் செம்மண்ணை தடவி இருக்கேன். அன்னைக்கு போகிறேன் மண்டையோடு தேங்காய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர் சாமினால உனக்கு மசுறு வந்துச்சுறான்டேன். பார்த்தா 10,000 ரூபா டோப்பு முடி. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது அன்புக்குரிய தம்பி
நல்ல பையன்தான், பட் சுழி சரியில்லை. என்னையே வாயில விட்டுன்னு சொல்லியடா பேப்பாய மேனே, நான் அண்ணே இல்லையாடா அண்ணே. ஆனால் இந்த சீமையிலே இவன் பேர் வாங்கி செல்வானா? இவன் பாடுகின்ற பாட்டுக்கு இந்த மக்கள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை பிழைத்து போகிறான் என்று கைதட்டினால் நாடகத்துக்கு வாசி ஊருக்காரர்கிட்ட காசு வாங்கி தர்றேன், உன் பொண்டாட்டிக்கு அரசர் சாமை இல்லைன்ட்ட, உன் மக கெவுனு கட்டுன்னு சொன்னேன், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ, 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு போய் தண்ணியை போட்டு இன்றைக்கி நாடகத்துக்கு வராமல் படுத்துரு, செய்யக்கூடாது. அப்படி நீ பாடுற பாட்டுக்கு இவங்கெல்லாம் இறுகிட்டாங்கன்னா ப்ரோ சுடுமாடா கூட்டி இந்த பெட்டியை தூக்கி விடு. சீமக்கரில் விழுந்து இப்படியே போனேன்னா மல்லல் வரும். மல்லலுக்கு அப்புறம் சாத்திரச கோட்டை முனியாண்டி டீ கடை என் ஃப்ரெண்டு தான், அவன் அங்கிட்டு போண்டா போடுவேன், நீ இங்கிட்டு வந்து உளுந்த வடை போடு. கை தட்டும் போது கடுக்கும், கம்பு கூட்டில் தட்டு. மசுறு வடைன்னு காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டு உன்னை ஹைகோர்ட்டில் வந்து சந்திக்கிறேன். சரிண்ணே. சரி என்னடா சரின்ட்டியன் திருந்த மாட்டான்டா, கைதட்டு வாங்குவேன். இந்த பகுதியில் எங்கள் மண்ணில் நீ பேர் வாங்கிட்டேன்னு நீ உலகத்தில் எங்கேயும் பொழைச்சிக்கலாம்டா. அன்பு தம்பி, மாடு விளையாட்டு மாடாக இருக்குமா இல்லை போக்கு மாடாக போகுமா? இதோ பார்க்கலாம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பெண்பாடல். சூத்தூத்தி மருதமணி வந்துட்டானா? என் நண்பன் காடமங்கலம் முருகனுக்காக அந்த பாட்டை பாடுறேன். சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லை என்ன பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லை என்ன காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்ச பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குற்றங்குற சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பழிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனா இரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ள அறமெல்ல முடியல. என்ன பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேண்டும் சிநேகிதா.
சூப்பர், மாடு நொறுக்குது, சூப்பர். ஒரு அண்டா வாங்கி. பிள்ளத்தி மதிப்புக்குரிய பவுன்ராஜ் அவர் சார்பாக ரூபாய் 250 அம்பளி பழத்தை பெருமைப்படுத்தி எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு. விழாக்குளம் எங்கள் சித்தப்பு கவுன்சிலர் சித்தப்பா, வேலமுறை சித்தப்பா, பாரெல்லாம் நடத்துகிற, சும்மா உட்காந்துருக்க. வேலுமுறை சித்தப்பா, இன்னும் நிறையா சொந்தங்கள் இருக்காங்க. எங்கள் மாமா வந்திருக்காரு, பிள்ளத்தி கண்ணப்ப மாமா. மேலப்படா அவர், விழாக்குளம், பிள்ளத்தி எல்லாமே இந்த பகுதியில் உள்ள அத்தனை கிராமமே நாங்கள் வளர்ந்த கிராமம், எங்களை வளர்த்து விட்ட கிராமம். அத்தனை பேர்த்துக்கு நன்றி. விழாக்குளம் கவுன்சிலர், என் அன்பு சித்தப்பா தொழிலதிபர் வேலுமுறையின் சித்தப்பா சார்பாக 501 நன்கொடை வழங்கிய சித்தப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி. ஆமாம், நீ 20 ரூபா கொடுத்தீல. இவங்க வீட்டுக்காரம்மா என் கிளாஸ்மேட்டு. ஆமாம், நாங்கள் கிளாஸ்மேட்டில் படித்தேன். இப்போ இவர் கிளாஸ்மேட்டாக தர்றார். கிளாஸ்மேட் சத்திய சோதனை. 20 ரூபாய் கொடுத்துட்டு என் பொண்டாட்டியை சொல்லுன்னா என்ன அந்த 20 ரூபாய்க்கு கடுகு கூட வாங்க முடியாத மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த ஐயனாரு சத்தியம் பண்ண தாலி வெட்டிடும், விடுக்கு கிடக்கணும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். எத்தனையோ பெரியவங்க நாடக உலகத்தில் சாதித்தார்கள். பெரிய பெரிய வாத்தியாராக மிருதங்கத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு இளைஞன் 5 வருஷத்துக்குள்ள நாடகம் பேசின அத்தனை ஊருக்கும் மிருதங்க இந்த தம்பி தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு பேர் வாங்கினது யாருன்னா என் தம்பி. அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாள மண்ணின் மைந்தன். இவன் இவ்வளவு தூரத்துக்கு மிருதங்க வாசிக்கிறானே, குருநாதர் அவசியம். குருநாதர் எவ்வளியோ மாணவன் அவ்வளிதான் வர முடியும். இவருடைய வாத்தியார் ஆவடியார் கோயில் மோகன்தாஸ், மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் என அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
வாழ்த்துக்கள் அன்பு தம்பி காளீஸ்வரன். எம்ஆர்பி பிரதர்ஸ் இரும்பூர் கருப்பன் சார்பாக ரூபாய் 101. இளையாங்குடி என் ராஜபாண்டி லட்சுமிபுரம் அன்பு உறவு சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. பாசத்துக்குரிய எப்ப அந்த அட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிற மேலப்படாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம் செல்வம் சார்பாக ரூபாய் 201. அன்பு உறவுக்கு நன்றி. எங்கள் மானே எங்கள் மூத்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் சித்தப்பு சார்பாக 201 வழங்கிய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா பிள்ளத்தி திறமையான ஒரு கபடி வீரர் எங்கள் மாமா கண்ணப்பன் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய கண்ணப்பன் மாமா அவர்களுக்கு நன்றி. மதிப்புக்குரிய மேலப்படார் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சித்தப்பு செல்வம் அவர் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மேலப்படாவூர் விழாக்குளம் அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். கலுங்காடி ஹாங்காங் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணனுக்காக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நீ வச்சுக்க, காலையில் உளுந்த வடைக்கு என்கிட்ட கேட்ப வச்சுக்க. அவருக்கு நன்றி சொல்லு. வேற என்ன? ஹாங்காங் எம்ஜிஆர். என்னடா ஹாங்காங்னா என்ன? ஆமாண்ணே, அது வேலை ஆக்குறாரா? ஆமாண்ணே. சரி, 100 ரூபா வந்துருச்சு, விட்டுறாத. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகை ஏகே அருள் அவர்கள் ஆள்ரொண்டை சேர்ப்பார்கள். குளம் எனது அன்பு மச்சான் நெப்போலியன் அவர் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய மச்சான் நெப்போலியன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். மாடு புடி மாடு இங்கே வா, இதுக்குத்தான் உன் மேலே எரிச்ச மஜரா வருது. இங்கே வா. அவங்க 3 பேரும் வாசிக்கிறாங்கன்னா ரத்தம் நல்லா ஓடுது, டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றாங்க. நீ சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை சாப்பிட்டு எதுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துற? லைட்டாக இந்த சத்தம் கேட்கணும், கேட்காத மாதிரி இருக்கணும். போய் நல்லா வண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. வண்டி ஓட்டு நல்லா கிளச்சிக்க மண்ணை கிளச்சிட்டு உட்காரு. நங்கு சாமி அழைக்க போகிறேன். சாமி அழைக்கும் போது ஒருத்தர் சொன்னார், சாமி வருமானு. நாங்கள் பரம்பரை கூடாங்கப்பா. எங்கள் சாமி எப்படி வராமல் இருக்கும்? வரும், சாமி கண்டிப்பாக வரும். எங்கள் ஐயா ஜாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கோடாங்கி முனியாண்டி ஒரு வார்த்தை சொன்னார். நாடகத்துக்கெல்லாம் போகிற அந்த ஊர்களில் நாடகம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டார். எதுக்குன்னா அப்படி கேட்கல, என்ன விஷயத்துக்காக வைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா பூராமே ஐயனார் காளி முனி இந்த மாதிரி நிறையா சாமி இருக்குயா, மந்தேம்மா காளியாத்தா மாரியாத்தான்னு, அதுக்கு தான் நாடகம் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் எங்கள் ஐயாட்ட. அப்போ சொன்னார், நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் நல்லா இருக்குன்னு அந்த தெய்வத்தை கூப்பிட்டு நிப்பாட்டு, நீ கூப்பிட்டுனா நம்ம சாமி வரும்டா அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நாடு ஊரா பேர் வாங்கிட்டு இருக்கேன்னா, இந்த பகுதியில் உள்ள அத்தனை சாமியும் தான் என்னை மேலிடத்துக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போனது. நம்ம பகுதியில் உள்ள அத்தனை சாமியும், சாமி இல்லாமல் நம்ம கிடையாது. நன்றி. சொன்ன ஆளுக்கு எச்சரிக்கிறேன், ஓடிடுவாங்கிட்டு.
சாமி என்ன உனக்கு உன் வீட்டு இதுதான் என்னடா? காவல்துறை அதிகாரி ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி மேலப்படாவூர் குளக்கட்டப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக வருகவர்கன வரவேற்கிறார்கள். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வாங்க. அதுக்குள்ளே அந்த பிள்ளையை முடிச்சு விட்டுருவோம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டியா தாரகை, சிரிப்பு அழகி, உடம்பிலும் சரி முகத்திலும் சரி ஆட்டத்திலும் சரி அருமையான செம்ம பிகர், அருமையான பிள்ளை. ஆனால் எவையும் பொண்டாட்டின்னு தெரியல. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் காமி. எம்மாடி ஆத்தாடி பொண்ண எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி, அரைச்ச மாவை அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, இல்ல வளர்ச்சி பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா அட எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா. அது உனக்கு என்னடா வேணும்? தங்கச்சின்னே போடா முறகட்டவளை, தங்கச்சிக்கு அம்மாடி ஆத்தாடின்றேன். நான் கூட எறும்புதே உனக்கு கடிச்சு பிடிச்சான்னு. அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. ஆனால் எங்கே போனாலும் விழாக்குளம் பிள்ளை தேத்தியும் சொல்லுவார். கம்பளம் அழகு, மருதங்குடி அழகு பெரியப்பா. எங்கள் மணிவாத்தியருக்கு அப்புறம் எனக்கு அரிதாரம் தொட்டு வச்சு நீ நாடு பூரா பேர் வாங்குவடா அப்படின்னு சொன்னது மருதங்குடி கம்பள பட்டாளம் அழகு. மறக்க மாட்டேன் அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி வீட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை காலமாகி போச்சு. திறமையான கலைஞனை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அது நமக்கு பெரிய புண்படும். உண்மையிலே ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டா யாராக இருந்தாலும் ஒதுங்கிக்கிறணும். அதைத்தான் எங்கள் அண்ணன் செஞ்சிச்சு. வீரவண்டிய கட்டபொங்கலில் நடித்த என் அண்ணனை போன ஆண்டு அறிமுகம் செய்தேன் வள்ளிதர்ம நாடகத்தில். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ அன்பும் ஆதரவும் தர்றீங்களோ அதே அளவுக்கு ஒரு நடிகனுக்கு கிடச்சிருக்குன்னா காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது அன்பரசன் ரேடியோஸ் மானாமதுரை. அன்பரசன் அன்பரசன் கேசட்டை வச்சுட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ ஏத்து வீடியோ டேக் போலாமா? ஆக்ஷன். அன்பரசன் மை செட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா, எங்கள் அன்பரச மை செட் இருப்பிடமான மதுரை. ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு அன்பரசன் மை செட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா, அன்பரசன் மைசன் வாழ்வே வளமுடன் எங்கள் அன்பரசன் மைசன் வளர்க நூறாண்டு. மாப்பிள்ள மாமா நன்றி. ஆனா இவ்வளவு கோடிக்கணக்கில் சாமியா வச்சிருக்காரு. ஆளு பார்த்தா ஆட்டுக்கு துணைக்கி ஆடு பிடிக்கிற ஆள் மாதிரியே இருப்பார். அந்த பணிவும் அந்த பழமை மாறாதனாலதான் எங்க மாமா அன்பரசன் மைசெட். இன்னைக்கு எத்தனை ஊர்களில் நான் அதிகமாக சந்திச்ச மைசெட்னா அன்பரசன். 7 தடவை சொல்லிட்டே ஒரு 100 ரூபா நகட்டலை. நன்றி நன்றி. பந்தல் அமைப்பு சபரிநாதன் பரமக்குடி நல்ல கொட்டகை தான். அதில் ஒரு 7-8 தட்டியே காணாம். நேற்று ஆடலும் பாடல் என் தம்பி தானே வந்தேன் கார்த்தி. உள்ள மூத்தரை கவுச்சியாக அடிக்குது. பரவாயில்ல, அதில் மட்டும் பினாயில தொழிங்கடா டே. சரி மூத்தரை வந்து அதுக்காக மானாமதுரையில் இருக்க முடியும். நீ நில்லுப்பு. என்றும் எனது குருநாதர் வழியில் அமரன் கார்த்திக் சார்பாக இந்த புகைப்படத்தை வழங்கிய உடம்ப பாரு. நெஞ்செலும்புதான் தெரியுது, உடம்ப தேத்து. உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. ரூம் பாய்
இந்த புளோரில் மாட்டிருங்க. கொட்டாயில் மாற்றி வச்சிடாத. அப்புறம் வரேன். உண்மையிலே சபரிநாதன் கொட்டக அமைப்பு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பலகையை மருதமணி என்ன பாடுபடுத்த மாட்டேன் பாரு. நேற்று உடைக்கிறதோட இன்னைக்கு உடைச்சி போடுவேன். அவனுக்கு பலகாய்னா போதும். இந்த புதுமலை தண்ணியில் கெண்டப்பொடி ஏறும்பாரு. பலகாய்னா சித்திரம் படுத்துவேன். மற்ற பிள்ளையாக இருந்தேன் நேரம் படுத்துருவேன். சேப்பரியா டான்ஸா அந்த இன்றைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. அப்படி என்ன அண்ணன் அப்படியே உட்காந்துருக்கு. போய் பார்த்துட்டு வா. நீ ஒரு பேப்பயமே. எதில் விட்டேன்? வாயில். பார்த்தீங்களா ப்ரோ, இவன் திருந்தவே மாட்டேன். மேலப்பிடாவூர் குலக்கட்டப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டு பொதுமக்கள் இந்த நாடகத்தை காண வரக்கூடிய அத்தனை பேத்தையுமே வருகை வருகன்னு இருக்குரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா இங்கே தானப்பா நிற்கிறாரு. நேற்று எதுவும் பண்ணி விட்டீங்களாப்பா? நேற்று எதுவும் கரைச்சல் பண்ணிடலாம். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இரவு பகல் பாராமல் நம்மளையெல்லாம் காப்பது காவல்துறை அதிகாரி ஐயா. துப்பாக்கி இருக்காயா? ஒரு 2 பேர்த்த சுட வேண்டியிருக்கு. யாருன்னு இல்லை, பூ கட்டி போட்டு பார்ப்பேன். உன் பேர் விழுந்தாலும் விழுகும். மானாமதுரை சிப்காட் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு அவன் லைசன்ஸ் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு அன்னைக்கு மேலப்படாத நான் தாயா பாட்டு போட்டேன்னு லைசன்ஸ் இல்லாமல் 1 வருஷத்துக்கு ஓட்டிக்கிறேன். கிளாஸ் மட்டும்தான். அவர் யோசிச்சுக்கிட்டே ஸ்டேஷன் வரைக்கும் போவார். கிளாஸ் மட்டும்தானே. இது எங்கே படித்தா நம்ம இங்கே படித்தா. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். அவருடைய பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் குறை சொல்வதற்கு வேலை இல்லை. உண்மைதானங்கய்யா? தயவு செய்து ஹெல்மெட்டை போடுங்கய்யா. உங்களுக்கு டியூட்டி அங்கிட்டு போடலையா? இப்போ இல்லைடா, அவருக்கு இல்லை. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போ. ஓட்டு கம்பெனிகிட்ட போகும்போது லெஃப்ட்டில் திரும்புறதுக்கு ரைட்டில் இண்டிகேட்டரை போடு. டம்முன்னு முட்டினோடனே என் சித்தப்பை வேலை முன்ன பஞ்சாயத்தை கூப்பிடு. சித்தப்பா உண்மைதானே சித்தப்பா? இதில் இந்த துண்டு ஓட்ட ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிருவேன். நாளைக்கு ஓட்டு கம்பெனிட்ட மறிக்கிட்டேன். ஐயா நீ தெரியலையா? நான் தான் என் மேலப்படாத உங்களை துண்டு ஓட்டேன். ஏய் லைசன்ஸ் இருக்கா இல்லையா? ஊரில் வேணாம்ட்டாங்கயா. அதே பம்பு பண்ணி 2 பேர்த்த பாஞ்சு உங்களுக்கு போட்டே ஆகணும்ட்டு அதெல்லாம் சமாளிப்பிய. இப்போ நான் சித்தப்பா அப்போ இந்த ஸ்கூட்டியில் வருவேல்ல, வரும்போது அங்கே ஓட்டு கம்பெனிக்கு இங்கிட்ட இந்த பாலம் இருக்குல்ல, அங்கே போலீஸ் நிற்பாங்க. ஏற்கனவே அவதாரம் கட்டினவே அவன் போலீஸாக மாறி இங்கே நிற்பேன். மாங்குளம் போதுவார் பாதை அங்கே உட்காந்துக்கிருவேன். எவனையும் நம்ம ஊருக்காரனை சிக்க விடக்கூடாது. அப்படி போகும்போது சைஸாக மண்டையை மட்டும் காட்டுவேன். உடனே நம்மளுங்க ஐயா 200 தானே இருக்கு. சரி, அதில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன். தாயமங்கலம் பாவம் சேவை அறுத்துருப்பாங்க போல. அங்கே கூட்டமாக இருக்குன்னு சரக்கு வாங்க மானாமரிக்கு வந்திருக்கேன் 100ல். இவன் பாலத்தில் உட்காந்தவன் சைஸாக மண்டையில் தட்டியிருக்கேன். ப்ரோ விட்டுட்டாண்டா சீமக்கரில் சடன்னு விட்டு அரைச்சி அவன் சேவைக்கறி திங்கல. பார்த்தா ஒரு சாப்பில் டயரை மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதில் 2 ஆள் கேட்டா என்னப்பா அப்படி அரைச்சிருக்கு. நான் சிவனே தான் அங்கே வந்தேன், எவனும் தெரியல. மண்டையை காமிச்சேன். 100 ரூபாயோட போயிருக்கேன். பயன் கட்டினாலும் இப்போ 2000 சில்லற செலவு. அண்ணே தச்சனை வந்துருக்குண்ணே. ஆமாண்ணே. ஆமாம் தம்பி, இனிமேல் 500 வாங்காத, 1000 2000 வாங்கு. அக்னி பிரதர்ஸ், ஆவரங்காடு ஈஸ்வரன் பிரதர்ஸ், மேலப்படாவூர் அன்பு உறவுகள் சார்பாக 501 அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது என்னடா அது? இவன் உட்காந்துருக்க சைஸே தாளிச்சு நம்ம தேங்காய் தடவை வர மாதிரி உட்காந்துருக்கேன் கல்யாண மண்டபத்தில். என்ன தம்பி சிவகங்கையா? யூடியூப் சேனல் பேர் என்ன?
சரண் மீடியா எந்த ஊருப்பு? அது போய் பேசி முடிவு எடுத்துட்டு ஊரை கொண்டு வா. அவன் ஊரே அவனுக்கே தெரியாமல் பார்க்குறேன் எந்த ஊராக இருக்கும். சரண் மீடியா என் அன்பு தம்பிக்கு ரொம்ப நன்றி. நேற்றுலேருந்து இங்கே தான்ப்பா இருக்க. வளைச்சி சீமக்கரை தூர்லாம் வீடியோ எடுத்திருப்பேன். ஐயர் பின்னாடியே தெரிஞ்சிருப்பியே. சீமக்கரை தூருக்குள்ளே என்ன இருந்திருக்கா? என்னப்பா மண்டி ஓடுக்கிட்டு செருப்பு கழட்டி அடிச்சுக்கிடுவாங்க. உன்னையெல்லாம் நாடத்தை பார்க்க வந்தோம். அன்பு தம்பிக்கெல்லாம் நன்றி. சரண் மீடியாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. உங்களிடம் பேசி கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்கள் சித்தப்பா வேலமுறை சித்தப்பா கண்ணப்ப மாமா எங்கள் அண்ணன் முத்தண்ணெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பகுதியில் அவ்வளோ ஒரு குடியாரனாக இருந்த நம்மளை இந்த தெய்வம் இந்த மக்கள் இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு பப்புன் இருக்கான்னு உலகத்துக்கெல்லாம் தெரியுது. காரணம் என் ஊர் கூட தெரியலை, இங்கே எல்லா ஊரும் தெரியுது. என்ன சித்தப்பா? அப்படி இருந்த நான் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் MK ராதாகிருஷ்ணன் பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் புள்ள குணம் புள்ள ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் புள்ள குணம் புள்ள ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் புள்ள குணம் புள்ள ராதா அண்ணே. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் ஏதொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கரதா. நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. தம்பி பாடும்போது இதுக்குள்ள என்ன இருக்கேன் ஊப்பரா. உண்மையிலேயே ரெண்டு பேரும் அழகா பாடினீங்க தம்பி. நீங்க பாடினது உளுந்த வடைக்காக, நீங்க போட்டது அன்புக்காக. ஏன்னா அப்பத்தி ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கி தருவேன்னு பாடுவேன். அவன் உண்மையிலேயே 5 உடைய வாங்கி கொடுனேன். இப்பயே எந்திரிச்சு போய் சுடு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா எத்தனை ஏழவாளைய வாழ வச்சார். அவருடைய பாட்டை நீ பாடினது அண்ணனா விஜயகாந்த் ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. நன்றி தம்பி. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற இந்த பாட்டுல வரி புரியுதாடா அண்ணே? அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. என்னைக்குமே ஆட்டுக்குட்டி வளர்த்தா ஆடு வளர்க்குறவனை ஆடு நம்பாதுடா. ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கெடா குட்டி வளர்ப்பார். குட்டியிலேருந்து அவர் போனால் ஒன்றுக்கு இருக்க போனாலும் பின்னாடி தான் வரும். இந்த செம்பரியம் குட்டிலாம் அதான் பழக்கம். அவர் கடல மிட்டாய் தின்றா அது கொடுத்தா அதுவும் திங்கும், சிக்கன் திங்கும், கொய்யாப்பழம் திங்கும், கஞ்சி குடிச்சு கருவாடை கூட திங்கி அந்த ஆட்டுக்குட்டி. ஆனால் அவரை என்னைக்கு அது நம்பாது. அது பெரிய கிடையானவன்னா அந்த வியாபாரியத்தையே நம்பும். அந்த வியாபாரி வந்தவனே ஆட்டை மதித்து பாரு குட்டி எப்படி போக முடிவார். எங்கள் பெரியப்பா கோவிந்தராஜ் மாதிரி
அதை எடுத்தோடனே தொடையை அப்படி பிடி ஒரு பிடி பிடிப்பார், எம்புட்டு விழுகும்னு. அப்புறம் வெதரை 2 தட்டு தட்டுவாங்க. அப்புறம் காற்றை தட்டுவார். அப்போ அந்த கெடா நினைக்குமா, இவன் வளர்த்தவன் ஒரு நாள் கூட இப்படி நம்மளை நல்லா பிடிச்சி மஜாஜ் பண்ணலையே, இவன் நல்லா துண்டும் கிண்டுமா இருந்து நல்லா வெதரையெல்லாம் தடவுறானே. என்ன வெதர்னா குட்டையா? நாளைக்கு மல்லல்ல போய் ஜெராக்ஸ் எடுத்துருவா. அப்போ அந்த கெடா வந்து ஆட்டியாவரோட போயிடும். ஆனால் அந்த கெடாய்க்கு பாவம் காலையில் 5 மணிக்கு தண்ணியை தொளிச்சு வெட்டுவேன்னு தெரியாது. அதனால தான் அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. எனது அண்ணன் பிள்ளத்தி முத்தண்ணன் சார்பாக ரூபாய் 201 நன்கொடை வழங்கிய எங்கள் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. உனக்கு நான் தான் செய்யணும்னே. எதில் விட்டேன்? வாயில. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க.